உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. கடவுள் அருளி செய்கிற மீட்பை சிமியோன் தீர்க்கதரிசி கண்டுகொள்வதற்கான காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அவர் நேர்மையானவராயிருந்தார், அவர் இறைப்பற்று கொண்டவராயிருந்தார், அவர் இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்தவராயிருந்தார், ஆண்டவராகிய மெசியாவை காணும் வரை சாவப்போவதில்லை என்று தூயாவினால் உணர்த்தப்பட்டு அந்த வார்த்தையை திண்ணமாய் நம்பிக்கை கொண்டு வாழ்பவராயிருந்தார். பிரியமானவர்களே, ஆகவே மீட்பை கண்டார். மீட்பை அவருடைய கண்கள் கண்டு கொண்டன. என்ன எவ்விதமான மீட்பை கண்டு கொண்டன? இந்த மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்படும் அருளும் மொழி என்னும் மீட்பை கண்டு கொண்டார். இந்த மீட்பை உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்னும் மீட்பை அவர் கண்டு கொண்டார். இந்த மீட்பரே பலரின் வாழ்வுக்கு வீழ்ச்சியாயும் பலருடைய வாழ்வுக்கு எழுச்சியாய் இருக்கும் என்னும் மீட்பை அவர் கண்டு கொண்டார். பிரியமானவர்களே, இவரே எதிர்க்கப்படும் அடையாளமாக இருப்பார் என்னும் மீட்பை அவர் கண்டு கொண்டார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சுருக்கமாக பார்க்க முடியும் சொன்னால் லூக்கா 19:10 வாசிப்பது போல, இழந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார். மீட்பதற்காக வந்தார், மீட்பை கொடுப்பதற்காக வந்தார், நம்மையெல்லாம் அவன் பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக வந்தார். சாவிலிருந்து வாழ்வுக்கு, பொய்மையிலிருந்து மெய்மைக்கு, இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்துச் செல்வதற்காக வந்தார். அத்தகைய மீட்பை யாருடைய கண்கள் கண்டு கொண்டன? முதலாக சிமியோன் என்னும் இறைவானுடைய கண்கள் கண்டு கொண்டன. அத்தகைய மீட்பை காண்பதற்கான தகுதி அவர்களுக்கு இருந்தது. நாமும் சீமோனை போல வாழ்வோம். கடவுள் அருளி செய்கிற மீட்பை சொந்தமாக்கி மீட்கப்பட்ட ஜனங்களாய் நிறைய வாழ்வை நோக்கி பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.